பாசிட்டிவ் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் சைக்காலஜிஸ்ட் ஒரு சின்ன ஆராய்ச்சியை செய்கிறாரு. எலியை வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு எலியை போடுறாரு. அந்த பாக்ஸில் எலிக்கு உணவு போகிறதுக்கான உணவு பாதையை ஏற்படுத்துகிறாரு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன லிவர், ஒரு பட்டனை வைக்கிறாரு. எலி எப்போவெல்லாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணுமோ அப்போல்லாம் எலிக்கு உணவு பாதையிலிருந்து சாப்பாடு கிடைக்கும். கூடி சீக்கிரத்தில் அந்த எலி லேர்ன் பண்ணிக்குது, நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ அந்த எலியுடைய மைண்ட் செட், அந்த எலியுடைய பிஹேவியரில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ரொம்ப சாதாரணமாக அந்த எலி இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த பாக்ஸுடைய செட்டப்பை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் மாற்றுறாங்க. அதாவது ஒருத்தரை கிளிக் பண்ணால் உணவு பாதையில் சாப்பாடு வரும் அப்படின்னு இருந்ததை 5வது தடவை கிளிக் பண்ணால் தான் உணவு பாதையில் சாப்பாடு வரும் அப்படின்னு மாற்றும்போது அதையும் கூடிய சீக்கிரத்தில் அந்த எலி லேர்ன் பண்ணுது. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணால் சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தரை கிளிக் பண்ணால் சாப்பாடு வருது. அந்த விஷயம் எலியுடைய பிஹேவியரில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. 5 தடவை கிளிக் பண்ணால் உணவு பாதையில் சாப்பாடு வந்துடும். அதையும் அந்த எலி லேர்ன் பண்ணிக்குது. அதனுடைய பிஹேவியரில் பெரிய மாற்றம் இல்லை, ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. ஆனால் இன்னொரு பெரிய மாற்றத்தை அந்த பாக்ஸில் பண்ணுறாங்க.